ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வேளாங்கண்ணி போகிறோம். அதுக்காண்டி வீட்டில் 6 மணிக்கெலாம் கிளம்பி இப்போ மதுரை மாட்டுத்தாவணி வந்தாச்சு. ஆனால் பஸ் பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில, 10 மணிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிகர்தண்டா சாப்பிட்டோம். ஜிகர்தண்டா சாப்பிட்டு நாங்கள் 8:30க்கு நினச்சிட்டு வீட்டில் 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு வர்றது 2.5 ஹவர்ஸில் வந்தாச்சு. ஆனால் 10 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜிகர்தண்டா சாப்பிட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். யாருமே நைட்டு வேறு சாப்பிடல. சரி எங்கேயா சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தோம். யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட மதுரையிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் மேலே வெயிட் பண்ணோம். அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடைகளுக்கு போனோம். போயிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் 9:50க்கு பஸ் வந்தது. சரின்னு சொல்லிட்டு 9:50க்கு வந்தவுடனே, அதாவது ஏற்கனவே ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருந்தவங்க தான் முதல்ல ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணலை. சரி அவங்களாம் ஏறினதுக்கப்புறம் பின்னாடி அப்புறம் நாங்கள் ஏறினோம். ஆனால் எங்களுக்கு உட்காரதுக்கெலாம் சீட் கிடச்சிது. என்ன ஒரே சீட்டாக கிடைக்காம தனித்தனியாக சீட் கிடச்சிது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்துட்டு இங்கே வேளாங்கண்ணி இறங்குறப்போ பார்த்திங்கன்னா மணி 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு நாங்கள் வேளாங்கண்ணியில் இறங்கிட்டோம். இறங்கி ஏற்கனவே வீட்டில் நாங்கள் ப்ரிப்பேராக என்ன பண்ணோம், புளி சாதம் கட்டி கொண்டு வந்திருந்தோம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். பார்த்திங்கன்னா 1500 ஒரு நாளைக்கு. ஏசி தான், ஏசி இருந்தது. அப்புறம் டிவி, ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாமே இருந்துச்சு. ரூம் பார்க்க கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருந்தது. இன்னும் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் 6 மணி போல் தான் நம்ம பீச்சுக்கு போகிறோம். பீச்சில் போய் அங்கே போய் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். ரூம் பார்த்திங்கன்னா நாங்கள் 5 பேர் தான். எங்கள் வீட்டுக்கார் வராதனால 5 பேருக்கு சரி ஓகே ரூம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பை. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தங்கியிருந்த ரூம் நம்பர் பார்த்திங்கன்னா 109. இப்போ ரூமை கூட்டிகிட்டு எல்லாமே பீச்சுக்கு குளிக்க கிளம்பிட்டோம். ஆனால் பீச்சில் போய் குளிச்சுட்டு திருப்பி ரிட்டன் நம்ம ரூமில் குளிச்சுட்டு அப்புறம் சர்ச்சில் போய் நம்ம ப்ரேயர் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜ் பார்த்திங்கன்னா எம்ஜே தங்கியிருந்த லாட்ஜ் பார்த்திங்கன்னா எம்ஜே ஏதோ போட்டிருக்கோம். எம்ஜேஎன் அந்த லாட்ஜில் தான் தங்கியிருந்தோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜோட கேட் என்ட்ரன்ஸ் கேட்டு. இப்போ எல்லாமே கிளம்பிட்டோம். நானும் எங்கள் அம்மா, சித்தி, ஜெனி, என் பொண்ணு எல்லாருமே கிளம்பிட்டோம். கிளம்பி பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறது ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் பீச்சு. பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகிற வரையில் பார்த்திங்கன்னா கோயிலெலாம் நல்லா அழகாக தெரிஞ்சு அந்த க்ளவுடோட பார்க்க சூப்பராக இருந்தது. நிறைய ரஷ்ஷு, பயங்கர ரஷ்ஷு. சாட்டர்டே சண்டே வாங்காட்டி கேட்கவே வேண்டாம், கூட்டம் அதிகமாகவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு போகிற வரல பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த சைடு ஒரே கடை தான். கடை வீதியை பார்த்துட்டே போகிறதுனால நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது. சும்மா நடந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கடை வீதியை பார்த்துட்டே பேசிகிட்டே நடந்து அப்படியே பீச்சுக்கு போயிட்டோம். நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. இந்த கடைகள் எப்பயுமே பெர்மனெண்ட்டாக இருக்கிற கடைகள். சர்ச்சு பார்த்திங்கன்னா எனக்கு பார்க்க அவ்வளோ இதாக இருந்தது. அந்த க்ளவுட், அதாவது அந்த மேகக்கூட்டங்கள் பார்த்திங்கன்னா அழகாக பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம நடந்து போனோம். ஒரு வேளை நிறைய இதான் இங்கே தான் இங்கே வேளாண்மை கோயிலில் வர்றவங்கன்னா இங்கே தான் மொட்டை அடிப்பாங்க, முடி காணிக்கை கொடுக்குறவங்க. நாங்களும் இதுக்கு முன்னாடி நாங்களாம் பூ முடி கொடுத்துருக்குறோம். எங்கள் வீட்டுக்காரெலாம் மொட்டை போட்டிருக்குறாங்க இந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு மசாலா டீ 20 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா என் பொண்ணு முதல்ல வீடியோவில் வரமாட்டாடு. என் பொண்ணை நாங்கள் வீடியோ எடுக்க சொல்லிட்டு நானும் ஜெனியும் மட்டும் போனோம். நான் நைட்டி போட்டிருந்தேன். அப்படியே ஏன்னா குடிக்கிறப்போ சேரி கட்டிட்டு குளித்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி முதல்ல கடல் தண்ணியில் காலை வைக்கிறப்போ ஜில்லுன்னு இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா 6:30க்கே போயிட்டோம். அதனால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தது. அப்படியே போக போக பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என் பொண்ணு அங்கே தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. எனக்கு தண்ணிக்குள்ள போது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த 6:30க்கு ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் விட கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் கடலில் குளிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா பழகிடுச்சு. அப்படியே நாங்கள் நல்லா புஷியாக விளையாட ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் பீச்சில் குளித்தோம். நானும்
தெரியும். அப்புறம் என் பொண்ணு வந்து என்னெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அவங்களுக்கப்புறம் நாங்கள் அவ்வளோ வீடியோ எடுக்கல. பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்ம ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க. நமக்கு ஸ்டார்டிங்கில் தான் பயமாக இருந்தது, அப்புறம் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா செம்ம ஜாலியாக இருந்தது. அந்த அலை வர்றப்போ அப்படி மிங்கி எந்திரிக்கிறது அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் ரொம்ப ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாரும் மேலேருந்து ஒருத்தவங்க பால் எரிச்சிட்டாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்லிட்டு நினச்சி அப்புறம் கேட்டேன் தெரியாமல் எரிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பீச்சுக்கு வந்தால் குளிக்க வந்திருக்கணும், பால் போட்டால் விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க எல்லாமே வந்து அழகாக வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிச்சு முடிச்சிட்டோம். என் பொண்ணு வந்ததுனால சரி வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் 3 பேர் குளிச்சு போனப்பறம் நாங்கள் 3 பேர் போயிட்டு அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் வச்சுட்டு அவங்க 2 பேர் அனுப்புவோம். அவங்க 2 பேர் அப்புறம் வந்து குளித்தாங்க. கொஞ்சம் நல்லா கடலில் குளிக்கிறதுக்கு நல்லா ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. நம்ம வீட்டு பக்கத்துலாம் கடல் நல்லா சூப்பராக இருக்குமே, நல்லா சூப்பராக குளிக்கலாமே அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு தாட் வந்தது. அப்படி சரின்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அந்த ஈரத்தோடையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சரி கடை வீதிக்கு போகிறதில்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நிறைய கடைகள் திறக்கலை, ஏன்னா நாங்கள் 7 to 8 மணி இருக்கும் நாங்கள் ரிட்டர்ன் குளிச்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ நிறைய கடைகள் திறக்கலை. இருந்தாலும் அந்த பீச்சில் வந்து இது பண்ணுறப்போ என் பொண்ணோட செப்பல் வந்து அந்துருச்சு. சரியா, ஏன்னா தண்ணிக்குள்ளேயே போட்டு இது பண்ணுறதுனால அவளோட செப்பல் அந்து போச்சு. வர்றப்பே ஒரு கடையில் வந்து செப்பல் வாங்கினோம். அப்புறம் சரி கொஞ்சம் டாப்ஸு கொஞ்சம் பேண்ட்டு சுற்றி கொஞ்சம் சைடில் வாங்கணும். நிறைய கடையில் திறக்கலை. கடை திறந்ததுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வரலான்னு சொல்லலாம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறது தான் பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தொப்பலாம் அப்படியே நடக்கு. எனக்கு வந்து தண்ணி வந்து கண்ணுக்குள்ளெல்லாம் போயிடுச்சு. கண்ணெல்லாம் ஒரே எரிச்சல் தாங்க முடியலை. சரி சுற்றி அவங்களாம் குளிச்சுட்டு வந்தாங்க, அடுத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்களுக்குள்ளே நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் தண்ணிக்குள்ளே திருப்பி குளிக்க போகணுன்னு ஆசை தான் அதிகமாக இருந்தது. கண்ணில் தண்ணி போனதுனால கண்ணு பயங்கர எரிச்சல், காதுக்குள்ளேயுமே தண்ணி போயிடுச்சு. நான் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வாய்க்குள்ளே மூக்குக்குள்ளே எல்லாத்துலேயுமே தண்ணி போயிடுச்சு. அதனால் வந்து உக்காந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அந்த தண்ணியில் கொஞ்சம் கால் நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி நானே என் பொண்ணு ஜெனி 3 பேருமே வந்து அந்த கடலில் தண்ணியில் கால் நினைக்கிறதுக்காண்டி நாங்கள் போனோம். தண்ணி பார்த்திங்கன்னா அதான் ஸ்பீடாக வந்துட்டு இருந்தது. எங்கள் கால் நனைகிற அளவு கொள்ள பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தள்ளி போனோம். அப்புறம் தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்தோடனே காலெலாம் நினச்சிட்டு இருந்தோம். அந்த கடல் தண்ணியில் வந்து காலை நம்ம முக்கி நினைக்கிறதே அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தண்ணி சுகம்னு சொல்லலாம். அப்படி வந்து நாங்கள் எல்லாமே கால் நினச்சிட்டு இருந்தோம். நானே என் பொண்ணு ஜெனி எல்லாமே 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மண்ணுக்கிட்ட வச்சு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கிறது. அப்புறம் ஒரு பாறாங்கல்லில் போய் இது வந்து என்னோடய கால். நான் ஃபஸ்ட்டு ஜெனி எடுத்தேன், அப்புறம் நான் தனியாக எடுத்தேன். என் பொண்ணு 3 பேருமே முதல்ல தனித்தனியாக எடுத்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருமே ஒன்றாவே வந்து கால் வச்சு எடுத்தோம். அந்த தண்ணிக்குள்ளே நம்ம கால் வச்சு நடந்து போகிறப்போ அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. அப்படியே வச்சு ஒரு 3 பேருமே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அங்கனக்குள்ளே வச்சு எடுத்துக்கிட்டோம். அந்த நேரம் நாங்கள் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா சூரியன் வந்து நல்லா வந்துருச்சு. ஒரு 7:30 இருக்கும், 7:30 7:45 மாதிரி இருக்கும். நிறைய பேர் மாங்காய் அது இதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி மண்ணில் வச்சு எடுத்தோமா, மண்ணெல்லாம் காலில் ஒட்டிகிட்டே இருந்ததா, சரி ஒரு பாறாங்கல்ல போய் எடுப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பாறை மேலே போய் அந்த பாறை பயங்கரமாக பாசம் பிடிச்சி போயிருந்தது. இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சு ஏறும். இதிலேருந்து ஏறி இறங்குறப்ப தான் என் பொண்ணுக்கு வந்து செருப்பு வழுகி வந்து செருப்பு வந்து பிஞ்சிருச்சு. நல்லா பாசம் பிடிச்சி போயிருந்தது. எப்படா அலை வரும் காலை வந்து நினைக்கிறதுக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், அலை வரவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அப்புறம் ஒரு பெரிய அலை வந்தது. அலை வந்து அப்படியே தண்ணி வந்து காலில் வந்து பட்டுட்டு போச்சு. பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே முடிச்சுட்டு இப்போ இந்த பாறையிலேருந்து திருப்பி கீழே இறங்குறப்ப தான் என் பொண்ணோட செப்பல் வந்து அப்படியே அறுந்து போச்சு. எப்போ பீச்சுக்கு வந்தாலும் என் பொண்ணு வந்து ஒரு செருப்பு அத்து போட்டுருவா. அவளுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் பீச்சுக்கு வரப்போ புது செருப்பு வாங்கி எடுத்து கொடுக்குறோம். சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க பீச்சில் வச்சு. அப்படி ஃபோட்டோலாம் எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் ஈர ட்ரெஸ்ஸோடு நனைஞ்சிட்டு ரொம்ப இதாக இருந்தோமோ அதனால் எடுக்கல. அடுத்து நாங்கள் என்ன பண்ணோங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே குளிச்சுட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டுட்டேன். நாங்கள் யாருமே வேணான்ட்டாங்க. எனக்கு மட்டும் 50 ரூபாய்க்கு முந்திரி பழம் வாங்கிட்டு அப்படியே போகிற வழியிலே போட்டு செருப்பு அதெல்லாம் அப்படியே கடை வீதிகள்லாம் அப்படியே பார்த்துட்டே போனோம். ஒவ்வொன்றாவும் ஏன் இந்த முந்திரி பழம் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாங்கின பழம் யாருமே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்து அம்மா ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தால் வாங்கி கொடுங்க, ரூபா கொடுங்கன்னு கேட்டாங்க. பாட்டி நான் ரூபா கொடுக்கலாம், வேணா ஒரு வேணா சாப்பாடு வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ என்ன பாட்டி வேணும்னு கேட்டேன். நான் இட்லி 2 வகை வச்சு வாங்கி தரமான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நிற்கிறாங்களே இந்த பாட்டி தான்.
சரின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்களுமே நல்ல பசியில் தான் இருந்தோம், சாப்பிட்ணுன்னு சொல்லி நினச்சோம். ஆனால் இந்த இதில் என் பொண்ணு சாப்பிட மாட்டான். பிளாட்பார கடைகளில் பெரிய ஹோட்டலில் தான் அவன் சாப்பிடுவான். நான் எந்த ஹோட்டலில் இருந்தால் நான் சாப்பிட்டேன். உடனே அந்த பாட்டிக்கு மட்டும் 4 இட்லி 2 வடை வச்சு கொடுத்துட்டோம். அந்த பாட்டி மனசார பார்த்தாங்க. உண்மைக்குமே வந்து நம்ம என்ன தான் இது பண்ணாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு உதவி செஞ்சுட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்கிறப்போ நம்ம மனசு படுற சந்தோஷம் இருக்கே, அதுக்கு வந்து எல்லையே எடுக்காதுங்க. அது வந்து நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். நான் சொன்னால் அவங்களுக்கு புரியாது, அனுபவிச்சு பாருங்கள். பாவம் சாப்பிடாம கடந்துருப்பாங்க போல இருக்கும். முகம் ரொம்ப வாட்டமாக இருந்தது. அந்த பாட்டிக்கு வாங்கி எடுத்து நம்ம கொடுத்துட்டு அப்புறம் நம்ம பொண்ணு இங்கெல்லாம் சாப்பிட மாட்டான்னு சொன்னோம் இல்லையா, அதனால் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பாட்டி சொன்னாங்க, எனக்கு வந்து எனக்கு ஒரு பையில் வச்சு கொடுத்துருங்க, கையில் வேண்டாம் அப்படின்னாங்க. அங்கனக்குள்ளேயே வந்து பூ வச்சிருந்த கவர் இருந்தது. அந்த கவர் எடுத்துகிட்டு அந்த பாட்டி பையில் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் ஒரு பெரிய ஹோட்டல் தேடி நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்படி நம்ம பார்த்தது இந்த ஹோட்டல். இது வந்து கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்குள்ளே முதலே டோக்கன் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி இங்கேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அப்படின்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா என் பொண்ணு தோசை, எங்கள் அம்மா தோசை. சரி ஓகே அவங்களும் தோசை சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நானுமே டோக்கன் வாங்கி ஒரு தோசை வந்து 65 ரூபா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். ஆனால் எல்லாம் சரியான நல்லா பீச்சில் குடிச்சிட்டு நல்ல செம்ம பசியில் இருந்தோம். ஆனால் தோசை வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட்டாச்சு. எல்லாமே செம்ம பசியில் இருந்தோம். ஒரு வழி அப்புறம் தோசை வந்துருச்சு. வந்த உடனே நாங்கள் 5 பேர் தானே, 5 பேரும் வாங்கி சாப்பிட்டோம். அடுத்து வீடியோவில் அப்படி சட்னி எனக்கு கொண்டு வந்து 1/2 மணி நேரம் ஆகுங்களா? எண்ணெயில் கழட்டி போடுவோம். இங்கேயே கழட்டி போடுவோம். கோயிலில் வந்து உள்ளே ப்ரேயர் ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் அங்கே போய் கோயிலில் போய் உள்ளே ப்ரேயர் பண்ணிட்டு அங்கே உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வீடியோ எடுக்கலை. அப்புறம் நாங்கள் கொண்டு போன கேண்டில்லாம் வந்து ஏற்றுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே வந்து கேண்டில் ஏற்றி மனசார ப்ரேயர் பண்ணிவிட்டு கொண்டு போன மாலையெல்லாம் கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். இதுதான் வந்து வேளாங்கண்ணி கோயிலில் உள்ள கொடிக்கம்பம். இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட வேண்டுதலை வந்து இங்கே நிறைவேற்றுவாங்க. அதாவது கல்யாணம் ஆகாதவங்க வந்து மஞ்சள் இது வச்சு கட்டுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வீடு கட்டுறவங்க பூட்டு வாங்கி போடுவாங்க. குழந்தை இல்லாதவங்க ஒரு தொட்டில் மாதிரி கட்டி விடுவாங்க. அதே முடிச்சுட்டு இப்போ நம்ம பழைய கோயில் கிளம்பிட்டோம். பழைய கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். சரியான வெயிலில் நடக்க முடியல. இருந்தாலும் சரி பழைய கோயிலை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பழைய கோயில், ஃபஸ்ட்டு இருந்த கோயில், இதுக்கப்புறம் கட்டின கோயில்கள் தான் அந்த கோயிலெலாம். அங்கேயும் போய் நம்ம மனசார சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அங்கே உள்ள பார்த்திங்கன்னா பழைய கோயில் பக்கத்தில் இப்போ புதுசாக ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலில் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கிறேன். பழைய கோயில் வேறு, அது வந்து அங்கிட்டு தள்ளி இருக்குது. இதை போகிற வழியில் இருக்கிற ஒரு கோயில் பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே உள்ளே இருக்கிற அந்த சாமி பார்த்திங்கன்னா ஒரு என்னமோ ஒரு மாளிகை மாதிரி அதுக்குள்ளே சாமி இருக்கிற மாதிரி அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. ப்ரேயர் பண்ணுறதுக்கு அங்கங்கே வந்து பெஞ்செல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்கவுங்க போய் உள்ளே போனவுடனே காமாக இருந்தது. அவங்கவுங்க போய் ப்ரேயர் பண்ணிக்கணும். நாங்களும் போய் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்பா இந்த வெயிலில் நடந்து போனது ஒரே தாங்க முடியல. அங்கே கொஞ்சம் வெளியில் வந்தவொடனே கொஞ்சம் ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிச்சு, சரி இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்துருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ஓப்பன் பிளேஸ் அங்காட்டி காற்று நல்லா ஜில்லு ஜில்லுன்னு வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா
அதை முடிச்சுட்டு நம்மளும் வந்து ஒரு பூட்டு வாங்கி வேண்டுதல், நான் சொன்னேன் அந்த கொடி கம்பத்தில் அங்கே ஒரு பூட்டு வாங்கி வேண்டுதலுக்காண்டி போட்டு விட்டு ஒரு சாவி வந்து உண்டியில் போட்டு ஒரு சாவி வந்து நம்ம கொண்டு வந்துடணும். அதுதான் அந்த வேண்டுதல், வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதையும் போட்டு வந்தாச்சு. போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆயிடுச்சு. என்ன எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். வெயில் செம்ம வெயிலுங்க. பார்த்திங்கன்னா நிறைய பேர் தாலி கொடி தொட்டி எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. பார்த்திங்களா, அவங்கவுங்க வேண்டுதல். நம்ம வந்து பூட்டை லாக் பண்ணி சாவியை வந்து உண்டியில் போட்டாச்சு. இதுதான் அந்த வேளாங்கண்ணி கோயில் இருக்கிற கொடி கம்பம், வேண்டுதல் கம்பம்னு சொல்லுவாங்க. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா பீச் சைடு போயிட்டோம். ஈவினிங் அந்த கடல் காற்றோடு சேர்ந்து நல்லா பொரிச்சு மீன் சாப்பிட்ணுன்னு எங்களுக்கு ஆசை. அதனால் சரின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக ஒரு 5:30க்கு மேலே நம்ம பீச்சுக்கு போயிட்டோம். நல்லா காற்றடிச்சிச்சு. மீன் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா நண்டு ஒரு பிளேட் 100 ரூபா. அப்புறம் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா முடிய மீன் இருந்துச்சு. நாங்கள் அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற மீன் செலக்ட் பண்ணோம். என் பொண்ணுக்கு ஒரு பிளேட் நண்டு, எங்கள் அம்மாவுக்கு 1/2 பிளேட் நண்டு, எனக்கு வந்து மீன் 40 ரூபா மீன் 2, ஜெனிக்கு 100 ரூபா மீன் 1, சித்திக்கு 80 ரூபா மீன் 1. இப்படி சாப்பிட்டு வேணுன்னா திருப்பி ஆர்டர் பண்ணால் நாங்கள் சில இதை வந்து ஆர்டர் பண்ணோம். நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படியே சுட நல்லா பொரித்து நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதோடு சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்றதுக்கு உண்மைக்கே நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த பீச் காற்றோட சுட வந்து நம்ம சாப்பிட்றது வந்து உண்மைக்கே ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு அது இதுன்னு சொல்லி நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. சரி, நம்ம முதல்ல எங்களுக்கு இந்த மீன் சாப்பிட்ணுன்னு ஆசை. ஒவ்வொரு டைமும் வேளாங்கண்ணி போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி மீன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் கூட போகிறதுனால எங்கள் வீட்டுக்கார் வந்து வேண்டாம், ரொம்ப மசாலா இருக்குது, அன்ஹெல்த்தி, அது இதுன்னு சொல்லி சாப்பிட விட மாட்டாங்க. இந்த தடவை நாங்களாக போயிருந்ததுனால சரி நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம். பார்த்திங்கன்னா இதில் பெட்ரு, நாங்கள் சாப்பிட்டதில் எது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் 100 ரூபான்னு சொன்னாங்களே நண்டு, அதுதான் நல்லா இருந்தது. மற்றதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நண்டு வச்சாங்க. அதுதான் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தபுளாக இருந்தது. சரி ஓகே, இருந்தாலும் ஃபிஷ் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா அந்த மண் வெட்ட வெளியில் அந்த மண்ணில் உட்காந்து சேர் போட்டிருக்காங்க, நம்ம உட்காந்து அப்படியே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லாவே இருந்தது, சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. அந்த ஜில்லுன்னு அந்த காற்றோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ அப்படியே ஒரு கதை பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். அங்கிட்டு அந்த சைடு பார்த்திங்கன்னா கடல் தண்ணி நல்லா அலை அடிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டேவும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு தனி சுகம். நிறைய பேர் வந்து அப்படி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் சாப்பிட்டுட்டு இதோடு நாங்கள் முடிக்கலை. என் நண்டு நல்லா இருந்தது அப்படிங்கிறதுக்காண்டி திருப்பி வந்து ஒரு 1/2 பிளேட் நண்டு நான் ஆர்டர் பண்ணேன். அது அந்த 1/2 பிளேட் நண்டு வாங்கி நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பொதுவாக வந்து நண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஃபிஷ்ஷாக காட்டிலும் நண்டு வந்து ரொம்ப நல்லது. எங்கள் ஊர் சைடு வந்து அது கிடைக்காது. திருப்பி நம்ம 1/2 பிளேட் ஆர்டர் பண்ண முடியாது. அந்த 1/2 பிளேட் வந்துருச்சு. 1/2 பிளேட் வந்து 50 ரூபா, ஒரு ஃபுல் பிளேட் வந்து 100 ரூபா வந்துருச்சு. அதே நம்ம சாப்பிட்டோம். எங்கள் ஊர் சைடு வந்து ஃப்ரெஷ்ஷான நண்டு கிடைக்காது. வேணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீவி போய் தான் வாங்குகிறோம். அதனால் நாங்கள் நண்டை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். என்றைக்காவது ஒரு நாள் ரேராக வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து அங்கேருந்து ஸ்ரீவிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுவும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வராதனால எங்களால் இதெல்லாம் சாப்பிட முடிஞ்சிச்சு. இல்லை அப்படின்னா எங்களால் வந்து சாப்பிட முடிஞ்சிருக்காது. அவங்க வந்து பொதுவாக அந்த பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரிலாம் உட்காந்து சாப்பிட்றத லைக் பண்ண மாட்டாங்க. அதிகமாக மசாலா வேறு போட்டிருந்தது. அதனால் வந்து வேணாம், ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிடுவாங்க. எல்லாமே வந்து பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேட்டாக வந்ததுனால மொத்தமாக எங்களால் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல. பாதி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெனி வந்து அதை வந்து ஃபோட்டோ எடுத்தா. சரின்னு சொல்லிட்டு நல்லா திருப்தியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம கொடுத்ததுக்கு கொஞ்சம் ஒர்த்தபிளாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு தான் குடித்தோம். ஆட்டுக்கால் சூப் பார்த்திங்கன்னா 50 ரூபா. உள்ளே கொஞ்சம் பீஸ் போட்டு எல்லாத்துக்கும் அங்கே போய் தண்ணி கொஞ்சம் ஒத்துக்கல, எல்லாம் கொஞ்சம் ரொக்குன்னு இருமிக்கிட்டே கிடந்தோமா, அதனால சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஆட்டுக்கால் சூப்பு வந்து வாங்கி குடித்தோம். ஆளுக்கு ஒரு இது வந்து வாங்கி குடித்தோம். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ரேட்டு தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 30 ரூபானா ஒர்த்தபிளான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கோ ஒரு நாள் தானே செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆளுக்கு ஒரு உள்ளே வந்து ஒரு 4-5 பீஸ் போட்டிருந்தாங்க. அடுத்து என்ன பண்ணவங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா பீச் சைடு போயிட்டோம். ஈவினிங் அந்த கடல் காற்றோடு சேர்ந்து நல்லா பொரிச்சு மீன் சாப்பிட்ணுன்னு எங்களுக்கு ஆசை. அதனால் சரின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக ஒரு 5:30க்கு மேலே நம்ம பீச்சுக்கு போயிட்டோம். நல்லா காற்றடிச்சு. மீன் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா நண்டு ஒரு பிளேட் 100 ரூபா. அப்புறம் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா முடிய மீன் இருந்துச்சு. நாங்கள் அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற மீன் செலக்ட் பண்ணோம். என் பொண்ணுக்கு ஒரு பிளேட் நண்டு, எங்கள் அம்மாவுக்கு 1/2 பிளேட் நண்டு, எனக்கு வந்து மீன் 40 ரூபா மீன் 2, ஜெனிக்கு 100 ரூபா மீன் 1, சித்திக்கு 80 ரூபா மீன் 1,
இப்படி சாப்பிட்டு வேணால் திருப்பி திருப்பி ஆர்டர் பண்ணால் நாங்கள் சில இதை வந்து ஆர்டர் பண்ணோம். நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படியே சுட சுட நல்லா பொரிச்சு நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதோட சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்றதுக்கு உண்மைக்கே நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த பீச் காற்றோட சுட சுட வந்து நம்ம சாப்பிட்றது வந்து உண்மைக்கே ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு அது இதுன்னு சொல்லி நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. சரி நம்ம முதல்ல எங்களுக்கு இந்த மீன் சாப்பிட்ணுன்னு ஆசை. ஒவ்வொரு டைமும் வேளாங்கண்ணி போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி மீன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் கூட போகிறதுனால எங்கள் வீட்டுக்கார் வந்து வேண்டாம், ரொம்ப மசாலா இருக்குது, அன்ஹெல்த்தி அது இதுன்னு சொல்லி சாப்பிட விட மாட்டாங்க. இந்த தடவை நாங்களாக போயிருந்ததுனால சரி நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதில் பெட்ரு நாங்கள் சாப்பிட்டதில் எது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் 100 ரூபான்னு சொன்னாங்களே நண்டு, அதுதான் நல்லா இருந்தது. மற்றதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நண்டு வச்சாங்க. அதுதான் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தபிளாக இருந்தது. சரி ஓகே, இருந்தாலும் ஃபிஷ் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா அந்த மண் வெட்ட வெளியில் அந்த மண்ணில் உட்காந்து சேர் போட்டிருக்காங்க, நம்ம உட்காந்து அப்படியே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லாவே இருந்தது, சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. அந்த ஜிலு ஜிலுன்னு அந்த காற்றோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ அப்படியே ஒரு கதை பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். அங்கிட்டு அந்த சைடு பார்த்திங்கன்னா கடல் தண்ணி நல்லா அலை அடிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டேவும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு தனி சுகம். நிறைய பேர் வந்து அப்படி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இதோடு நாங்கள் முடிக்கல. என் நண்டு நல்லா இருந்தது அப்படிங்கிறதுக்காண்டி திருப்பி வந்து ஒரு 1/2 பிளேட் நண்டு நான் ஆர்டர் பண்ணேன். அது அந்த 1/2 பிளேட் நண்டு வாங்கி நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பொதுவாக வந்து நண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஃபிஷ்ஷாக காட்டிலும் நண்டு வந்து ரொம்ப நல்லது. எங்கள் ஊர் சைடு வந்து அது கிடைக்காது. திருப்பி நம்ம 1/2 பிளேட் ஆர்டர் பண்ண முடியாது. அந்த 1/2 பிளேட் வந்துருச்சு. 1/2 பிளேட் வந்து 50 ரூபா, ஒரு ஃபுல் பிளேட் வந்து 100 ரூபா வந்துருச்சு. அதையும் நம்ம சாப்பிட்டோம். எங்கள் ஊர் சைடு வந்து ஃப்ரெஷ்ஷான நண்டு கிடைக்காது. வேணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீவி போய் தான் வாங்குகிறோம். அதனால் நாங்கள் நண்டை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எனக்காக ஒரு நாள் ரேராக வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து அங்கேருந்து ஸ்ரீவிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுவும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வராதனால எங்களால் இதெல்லாம் சாப்பிட முடிஞ்சு. இல்லை அப்படின்னா எங்களால் வந்து சாப்பிட முடிஞ்சிருக்காது. அவங்க வந்து பொதுவாக அந்த பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரிலாம் உட்காந்து சாப்பிட்றத லைக் பண்ண மாட்டாங்க. அதிகமாக மசாலா வேறு போட்டிருந்தது. அதனால் வந்து வேணாம், ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிடுவாங்க. எல்லாமே வந்து பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேட்டாக வந்ததுனால மொத்தமாக எங்களால் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல. பாதி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஜெனி வந்து அதை வந்து ஃபோட்டோ எடுத்தா. சரின்னு சொல்லிட்டு நல்லா திருப்தியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம கொடுத்ததுக்கு கொஞ்சம் ஒர்த்தபிளாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு தான் குடித்தோம். ஆட்டுக்கால் சூப் பார்த்திங்கன்னா 50 ரூபா. உள்ளே கொஞ்சம் பீஸ் போட்டு எல்லாத்துக்கும் அங்கே போய் தண்ணி கொஞ்சம் ஒத்துக்கல, எல்லாம் கொஞ்சம் ரொக்க இருமிக்கிட்டே கிடந்தோமா. அதனால் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆட்டுக்கால் சூப்பு வந்து வாங்கி குடித்தோம். ஆளுக்கு ஒரு இது வந்து வாங்கி குடித்தோம். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ரேட்டு தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 30 ரூபானா ஒர்த்தபிளான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கோ ஒரு நாள் என்னம்மா இங்கே விற்கிறாங்க? என்னம்மா இங்கே விற்கிறாங்க? குழந்தை கட்டுறது சீருது இந்த மாதிரி நம்ம ரூமுக்கு எப்படி இப்படி வந்து அங்கிட்டு போகணும். வரட்டேன் மாலை ஞாபகம் வச்சு அல்லது வெளியே போகிறப்ப எப்படி போகணும். அது மட்டுமல்லாமல் நல்லா சூப்பராக ஃபுல்லாக மேலே கீழே போய் உள்ள போய் ஹெட்பட்ஸ் நிறையெல்லாம் விற்கிறாங்க. பொனியே காட்ட மாட்டேன் போதுமா. நான் இனி தான் இப்போ வீடியோ பாரு, இங்கே பாருடி.
ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா கடைக்குள்ளே போனோம். அவ்வளோ ஒரு லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா பயங்கர எஃபெக்டாக இருந்தது. உள்ளே போய் கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் எடுத்தோம். கொஞ்சம் ஜடமாட்டி பேண்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, நெயில் பாலிஷ் இதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து இந்த லாஸ்ட்டில் சில கடையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன நம்மளுக்கு என்னென்ன பொருள் தெரியும் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கடையில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே வீட்டுக்கு தேவையான பொரி, கொஞ்சம் கடலை, கொஞ்சம் உப்பு கடலை எல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெனி ஒரு பேக் எடுத்தால், இந்த பேக்கு ஹேண்ட் பேக்கு, என்ன பேக்கு, ஸ்லிம் பேக் எடுத்தால். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதில் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் நைட் நேரமாக இருந்தால் கூட பரவாயில்ல. எங்களுக்கு வந்து அந்த திட்டை வாங்க முடியாத அளவுக்கு குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த கடை வீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக லைட்டாக போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. பெரிய நாட்டு மருந்து நம்ம கிடைக்காத ஒரு பொருளாக அங்கே கிடைக்கும். நாட்டு மருந்துகள்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்தோம். அதில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இது எந்த கடைக்கு போகிறோம், என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வீடுகளில் வந்து அந்த கடலில் இருக்கிற பொருட்களை வந்து தொங்க விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நல்லா அழகாக கடல் சிப்பியில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வாங்கலான்ட்டு போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரேட்டெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது. அது நான் வாங்கலை. இங்கே தான் குல்ஃபேஸ் வாங்கணும், வீட்டில் தான் குல்ஃபேஸ் வாங்கணும். குல்ஃபேஸ் சும்மா சொல்லக்கூடாது. சுற்றி இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, அதனால நான் வாங்கலை. ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரி சிப்ஸ்லாம் தொங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வாங்கி தொங்க விட்டுட்டேன். அது என் பையன் சின்ன குழந்தை தொங்க விட்டது. இப்போ அந்த ஃபுல்லாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு பஸ்ஸு. கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளே ஷாப்பிங் பண்ணிவிட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம், அப்புறம் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம். தேவையான சில திங்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வர வழியில் தான் இந்த கோயில் அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. நல்லா கலராக லைட் இருந்ததா. ஆனால் எப்போ பார்த்தாலும் வேளாங்கண்ணி ரொம்ப பிஸியாக தாங்க இருக்குது. மக்கள் எப்போவுமே வந்து அங்கிட்ட இங்கிட்டு மூவ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி பாவம் நடக்க முடியாமல் வந்து பஸ் ஏற வந்து உட்காந்தாச்சு. ரூமை காலி பண்ணிட்டு இப்போ பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் ஏற உட்காந்துருக்கோம். நடக்க முடியாமல் இருந்தாங்க. அப்போயே அங்கனக்குள்ளே ஒரு டீனேஜ் பையன் தான், பரவாயில்ல, அந்த பையன்லாம் ரொம்ப பாராட்டணும். அந்த பாட்டி கையை பிடிச்சி வந்து மேலே தூக்கி விட்டு, அப்புறம் அந்த பாட்டிக்கு வந்து இது சிப்ஸு இதெல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்தாப்புல, தூக்கி விட்டாப்புல. நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கண்டக்டர் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. அந்த பாட்டி தான் அங்கே உட்காந்துருக்காங்க. இந்த காலத்தில் டீனேஜ் பையன் இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அந்த பையனை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். சேலையெல்லாம் வந்து ஒரு பாவாடை சட்டியோடு தான் இருந்தாங்க. கையை பிடிச்சி நல்லா அந்த படியில் ஏற்றி விட்டு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டும் ஒரு 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் பாக்கெட்டும் வாங்கி எடுத்து கொடுத்துட்டு போனால் பரவாயில்ல, கிரேட்னு சொல்லலாம் அந்த பையனை. அப்படியே நம்மளுக்கு பஸ் கிளம்புறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் இருந்துச்சு. அப்படியே அங்கே ஒரு டீ கடை அது இதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளப்பிட்டோம். அடுத்த வீடியோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.